எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் போட்ட சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய 10 அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பைக்கை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ அப்படிலாம் பார்க்க போகிறது கிடையாது. பைக்கோட நேம் என்ன, அதோட ப்ளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 10 வண்டி சொல்கிறேன், லோ பட்ஜெட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். ஹீரோ நிறுவனத்தினுடைய HF100 அப்படின்ற மாடல் ஒரு 100 சிசியில் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியாக லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மாடலில் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது. பட் இதோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அண்டு ஆப்வியஸ்லி இந்த நான் சொல்லக்கூடிய மைலேஜ் எல்லாமே ரைடர் கையிலையும் இருக்குது. ரைடர் பேய் மாதிரி ஓட்டினார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் கம்மியாகவும் கொடுக்க தான் செய்யும். அண்டு இந்த வண்டியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அண்டு இதனுடைய பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேர் பார்ட்ஸு, அதோட ப்ரைஸஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. அண்டு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கக்கூடியது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. சிட்டி கம்யூட்டிங்க்கு ஏற்ற ஒரு மாடலாக இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாடலினுடைய அந்த அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டலாக இதில் எந்த ஒரு டெக்குமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த டிஜிட்டல் கன்சோல், டிஜிட்டல் திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் லேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கு. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜினுடைய CT110X. இதனுடைய கரெக்டான சிசி பார்த்தீங்க அப்படின்னா 115 சிசி, 85,000 ரேஞ்சிலே இது கிடைக்குது. இதனுடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாசிட்டிவ் என்ன வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப் ரோட்லையும் ரூரல் ஏரியாக்கள்லையும் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். அதுக்கு காரணம் இந்த வண்டியினுடைய சஸ்பென்ஷன் செட்டப்பு. அண்டு இந்த வண்டியில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்டு ரியர் கேரியர் பயன்படுத்தியிருக்காங்க. ஓரளவு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68க்கு மேலே இந்த வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்டு மூணாவதாக நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்னுடைய ஸ்போர்ட் 110. இந்த டிவிஎஸ்னுடைய ஸ்போர்ட் 110 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி பட்ஜெட் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதனுடைய ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 85,000 பக்கத்தில் வருது. அண்டு இது ஒரு நல்லாவே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் தான். 70லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கும். சம்டைம்ஸ் அது ஓட்டக்கூடிய ரைடர் கையில் தான் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லிம் அண்ட் எஃபிஷியன்ட் டிசைன். அண்ட் இந்த வண்டியினுடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரிலையபிளான ஒரு இன்ஜின், நீங்கள் ரொம்ப நாள் வச்சு ஓட்ட முடியும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜின். அண்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த பாடியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ மெட்டல் பார்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸில் பயன்படுத்தி இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது கீழே உழுகுறீங்க, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா பாடி பேனல்ஸ்லாம் டக்குன்னு போயிடும். அண்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வியர் அண்ட் டியரில் கூட இந்த பாடி பேனல்ஸ் லேக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படின்ற வண்டியிலுடைய எக்ஸ்டெக் வேரியண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிக்குது. 97,000 ரூபா ஆன்ரோடு ப்ரைஸ் வருது. நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய மாடல்களில் ஸ்ப்ளெண்டர் அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் வேறு வண்டி வரல அப்படின்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வண்டி இது. கிட்டத்தட்ட உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70+ உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. 65லேருந்து 70 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வண்டியினுடைய பாசிட்டிவ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டெக் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரிலையபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் த இந்தியாஸினுடைய ஹையஸ்ட் செல்லிங் பைக் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் i3s டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் ரேஞ்சில் i3s டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் தான். அதோ சொன்ன 3 வண்டியை விட இந்த வண்டியில் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுடேட்டடான ஸ்டைலிங் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நார்மலாக இந்த ஸ்ப்ளெண்டர் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருவி வந்திருக்க ஒழிய ஒரு பெரிய லெவலில் ஸ்டைலிஸ்ட் டிசைன் அப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அண்ட் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜினுடைய பிளாட்டினா 100. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 102 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின். பிளாட்டினா ஓட்டின எல்லாருக்குமே தெரியும் இது நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடலினுடைய பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மைலேஜ் கிங்குங்கிறத தாண்டி ரைடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி.
அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டிங்கோட வருது. அப்டேட் பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பழைய வெஹிக்கிளில், அதாவது முன்னாடி வந்த பிளாட்டினால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வண்டியை இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி அலசுற மாதிரியான ஒரு இது வந்து கொடுக்கும். அதை அப்கிரேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிசைனில் சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்கிரேட் பண்ணப்பட்ட ரீடிசைன் பண்ணப்பட்ட மிரர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபேரிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹை ஸ்பீடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஏற்படும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம மற்ற வெஹிக்கிளில் சொன்ன மாதிரி இதுலேயும் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் கம்பெனியுடைய ரேடியான் அப்படின்ற மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh rupees பக்கத்தில் வருது. 98,000 1 lakh அந்த ரேஞ்ச் வந்து வருது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 8 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற கலரில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 8 கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அண்ட் இதனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி பீப்புளுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பைக் இது. 65+ மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான் சொல்கிற மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் கையில் தான் இருக்குது. ஸோ அக்ரெசிவாக ரைடர் ஓட்டினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைலேஜ் அட்டைன் பண்ண முடியாது. ஒரு டீசெண்டாக ஓட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைலேஜை வந்து ரீச் பண்ண முடியும். நல்ல ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து வண்டியிலேயே இருக்குது. அதே மாதிரி நல்ல கிரிப்பான டயர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. லிவ்ஸ் அண்ட் ஃபுட் ரெஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஒரு அவுடேட்டட் ஃபேஷன் பைக் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டு டிசைன்டு வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ கம்பெனியுடைய பேஷன் ப்ளஸ் அப்படின்ற மாடல். ஆன்ரோட ப்ரைஸ் ஒரு 96,000 ரூபா பக்கத்தில் வருது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலையபிளான வண்டி. ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மாடல் தான் இந்த ஹீரோனுடைய பேஷன் ப்ளஸ் அப்படின்ற மாடல். அண்ட் இது கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும். ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும். ஒரு அஃபோர்டபுள் பைக் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹீரோனுடைய அந்த ரிலையபிள் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு ஒரு டிஸ்க் வந்து கொடுத்துருக்கலாம். பட் வந்து இவங்க கொடுக்கல, ட்ரம் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லுக் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷனோட ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய லுக் வைஸாக ஒன்றும் பெரிய லெவலில் அப்படி ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கு கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லலாம். டிவிஎஸ் கம்பெனியினுடைய ஸ்டார் சிட்டி ப்ளஸ் அப்படின்ற மாடல். இது வந்து 110 சிசி, அதாவது 109.7 சிசி. இதனுடைய ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 93,000 ரூபா வருது. ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைன், ஒரு ஷார்ப்பான ஹெட்லாம்ப் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வைடான ஹேண்டில் பார், செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட வருது. நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் கொடுக்குற மாடல் இது. 65 km/லிட்டர் வந்து தாராளமாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடு கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து யூட்டிலிட்டி பாக்ஸ் உண்டு, நம்ம வேணும்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூயல் டோன் கலர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஹைவே ரைடிங்க்கு வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. கொஞ்சம் அப்படியே லோ பவராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அந்த மற்ற மாதிரியான ஹீரோ பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரீசேல் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவுடைய CD110 அப்படின்ற மாடல். 91,000 ரூபா ஆன்ரோடு ப்ரைஸு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஃபியூல் எஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. ஃப்ளாட் சீட்டு தான், ஃபேமிலிக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஓட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னா, இந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் மாதிரியே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். டிசைன் வைஸாக கொஞ்சம் லேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பிளாட்டினா 110 ABS மாடல். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஏபிஎஸோட வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஜாஜ் பிளாட்டினா தான். 115 சிசி, கரெக்டான சிசி வந்து ஆக்சுவலாக 115, பட் வண்டி சொல்லும்போது 110 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகம், ஒரு 1,10,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் ஆன் ரோட்டில் நீங்கள் வாங்குறப்ப. பட் இருந்தாலும் இதில் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீப்பஸ்ட் ஏபிஎஸ் பைக் அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்கும், ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
அண்டு சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கான ஸ்பேசியஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110 ABS மாடல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிங் வைஸாக வந்து பார்க்குறதுக்கு அப்படி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது, அது ஒன்று. அண்டு ஹெவியான லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த 110 ABS மாடல் வந்து ஆப்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு 10 சீப்பஸ்ட் பைக்ஸ். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு LSC தட்டி விடுங்க. அண்ட் மேலும் இது மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.